வருஷத்துடைய முதல் நாள் காலேஜுக்கு சீக்கிரமா வந்தா எங்க கூட இப்படியா நடக்கணும். ஹலோ வயசு நான் உங்க பாசித். வீடியோவில் எங்களை கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிச்சிருந்தாரு. இன்னைக்கும் எங்களை கிளாஸுக்குள்ளேயே சேர்க்கல. காரணம் என்னன்னா, அவர் எங்களை கிளாஸை விட்டு வெளியே போகணும்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் அப்படியே வெளியே வந்துட்டோம். அந்த கோபத்தில் எங்கள் கிளாஸுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இது எங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்னு நினைக்கிறாரு. ஆனால் எங்களுக்கு இது ஜாலியாக இருக்கு. எனக்கு தமிழ் மீடியம் பாய்ஸ் வந்து எங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, கிளாஸ் நடந்துட்டு இருக்கு போகலான்னு கேட்டோம். நாங்கள் போகல, நீங்கள் கிளம்புடா வெளியேன்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டான். சரி அவங்க கிளாஸுக்கு போவாங்கன்னு பார்த்தா அவங்க கிளாஸுக்கு போகாமல் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க மொத்த பேரும். சரின்னு உள்ள போய் பார்த்தா நம்ம பையன் படுத்துட்டு இருக்கான். அப்படியே வாடா கிரிக்கெட் விளையாடின உடனே அவன் வந்துட்டான் கிரிக்கெட் விளையாட. கொஞ்ச நேரம் அவன் கூட கிரிக்கெட் விளையாடிட்டேன். நேரம் வெளியே சுற்றிட்டு வரலான்னு வெளியே கிளம்பிட்டோம். வெளியே போய் பார்த்தா பசங்க ஏதோ சொல்றாங்க, லேப்டாப் எல்லாம் வந்து இறங்குதுடா, லேப்டாப் எல்லாம் வந்து இறங்குதுடான்னு. எங்கடா லேப்டாப் வருதுன்னு தான் சொல்றாங்க, இன்னும் வரலடான்னு சொல்லிட்டு போய் அங்க போய் பார்த்தா கண்டெய்னர்ல 2 கண்டெய்னர்ல லேப்டாப் வந்து இறங்குது. அங்க போய் பார்த்தா அங்கிள் படம் இருக்குன்னு சொல்றான். என்னடா அங்கிள் படம்னு கேட்டா லேப்டாப்ல அங்கிள் படம் போட்டுருக்கான்றான். யாரான்னு பார்த்தா நம்ம சிஎம் சார் போட்டோ. சரின்னு செகண்ட் இயர் பசங்களை பார்த்தா அவங்களையும் கிளாஸ்ல இருந்து வெளியே துரத்தி வச்சிருக்காங்க போல. அவங்களும் நம்ம கூட வந்து உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். சரி இந்த கிளாஸுக்கு போனா நம்ம போய் கிளாஸை விட்டு வெளியே வரோம். அவனை பார்த்துட்டு நாங்களும் கிளாஸுக்குள்ள போயிட்டோம். கிளாஸுக்குள்ள போனா பிராங்க் கால் பண்ற ஆப்ல போய் பிராங்க் கால் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு பார்த்தா ஹெச்ஓடி வந்துட்டாரு. நீங்க மட்டும் என்ன இந்த கிளாஸ்ல பண்ணீங்க, மொத்த பேர் அந்த கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொன்னோன்னே எங்களை வெளியே துரத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டோம். அந்த சார் கிட்ட போய் அவர் போய் ஏதோ பேசுறேன்னு சொல்லி போனாரு. என்ன பண்றாருன்னு போய் பார்த்தா அவர்கிட்ட நிஜமாவே எது கேட்டுட்டு இருக்காருப்பா. சரி அங்கிருந்து நாங்க கிளம்பி பிரேக்கு போயிட்டோம். பிரேக் போயிட்டு நம்ம கிளாஸுக்கு திரும்பி வந்து பார்த்தா நம்ம பிரச்சனை எல்லாம் நம்ம ஐயா முடிச்சிட்டாரு பிரின்சிபல். பிரச்சனை பெரும் பிரச்சனையா போகும் போல. நம்ம கிளாஸ்ல வேணாலும் நம்ம பிரச்சனை நம்மளை விட்டு போகாது. சரின்னு அதுக்கப்புறம் லேப்டாப்போடைய ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுத்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க லேப்டாப்புக்காக ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நடுவில் வந்து பார்த்தா திருவண்ணாமலையே ஃபேமஸான ஒருத்தனை பார்த்தேன். அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.